ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரகனார்களை போற்றி. நேர்களுக்கு வணக்கம். நேர்களே, இந்த வீடியோ பதிவில் பூத ஜோதிடத்தின் வாயிலாக உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன். அதாவது கோடிகள் யாருக்கு கோடிகள் கிடைக்கும். தினமும் கோடிகள் ஒருத்தர் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. அவர் யாருன்னு நமக்கு தெரியாது. சரியா நேர்களே? அந்த யோகம் குறிப்பிட்ட ராசிக்கு குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக தினமும் அமையுது. அதை பஞ்சாங்கத்தில் நம்ம பார்க்கலாம், கணக்கு பண்ணலாம், சொல்லலாம். கிரக அமைப்பின்படி, சந்திரனுடைய அமைப்பின்படி, தாரா பலன்களின்படி, நட்சத்திர குரு பலத்தின்படி நம்ம சொல்லலாம். குரு பலம் ரொம்ப முக்கியம். எந்த ராசியில் நட்சத்திரத்துக்கு குரு பலம் அதிகமாக இருக்கோ குறிப்பிட்ட நாளில் அந்த ராசிக்கு கண்டிப்பாக கோடி பலம் கிடைக்கும். ஏன்னா குரு தான் தனகாரகன். கோடிகளை கொடுக்குறவர் அவர் தான். கோடிகளோ லட்சமோ ஆயிரமோ அதை கொடுக்குற தகுதி படைத்த ஒரு கிரகம் குரு பகவான் தான். அந்த குரு பகவான் தினந்தோறும் சில நட்சத்திரத்துக்கு தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்குறாரு, அந்த யோகத்தை கொடுக்குறாரு. அந்த யோகம் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரத்துக்கு வருகிறது அதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு போடுறேன். ஷார்ட் வீடியோவை தான் போகிறேன். சின்ன வீடியோ தான், ரத்தன சுருக்கமாக தான் சொல்கிறேன். மற்ற வீடியோ கிரக பயிற்சி பலன்கள் எல்லாம் வேறு. இது ஒரு நாள் திருநாள். அந்த திருநாள் யாருக்கு கோடிகளாக குவிய போகுது அதை பற்றி தான் பேச போகிறோம் நேர்களே. 16/4/2024 செவ்வாய்க்கிழமை, சித்திரை மாதம் 3ஆம் தேதி. புனர்பூச நட்சத்திரம் காலையில் 7:13 வரைக்கும். அதுக்கு பின்னாடி பூச நட்சத்திரம் தான் நாள் முழுவதும். திதி வளர்பிறை அஷ்டமி 5:46 வரைக்கும். ஓகே நேர்களே, ஏப்ரல் 16ஆம் தேதி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 4 விதமாக பலன்கள் சொல்கிறேன். நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். சந்திரா பலன், நட்சத்திர தாரா பலன், ராசி பலன்கள், குரு பலம் பெற்ற நட்சத்திரங்கள், மெகா பலம் உள்ள நட்சத்திரங்கள். இதில் ராசிக்கும் சொல்கிறேன், நட்சத்திரத்துக்கும் சொல்கிறேன். இதில் நட்சத்திரத்துக்கு மிகச்சிறப்பாக சொல்லப்படுகிறது. நட்சத்திரம் பலம் இருக்கா, யோகம் இருக்கா, அதிர்ஷ்டம் இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் 7 ராசிக்கு இந்த வீடியோ பதிவில் பலன் சொல்கிறேன். தனுசு, மகரம், கன்னி, மீனம், மிதுனம், கடகம், துலாம், இந்த 7 ராசிக்கும் பலன் சொல்கிறேன். இந்த 7 ராசியில் உள்ள நட்சத்திரங்களுக்குமே யோகம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். நாள்கள் பார்க்குறவங்களுக்கு கோள்கள் ஒன்றும் செய்யாது. அதனால் தினசரி நாள்கள் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து காரியத்தில் ஈடுபடுறவங்களுக்கு மிகச்சிறப்பாகவே இருக்கும். சந்திரன் பூச நட்சத்திரம் கடக ராசியில் இருக்கிறாரு. சந்திர பலம் உள்ள ராசிகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா மகரம், கன்னி, கடகம், துலாம், இந்த 4 ராசிக்குமே சந்திர பலம் இருக்குது. மகரம், கன்னி, கடகம், துலாம். அதனால் பேசிக்காக இந்த 4 ராசிக்கு நல்லாயிருக்கும். சிந்தனையாலும் செயலாலும் உடலாலும் மனதாலும் ஒத்து போவீங்க. நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அடுத்து தாரா பலன்கள் உள்ள நட்சத்திரங்கள். நட்சத்திரத்துக்கு அனுகூலமான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மூலம், உத்திராடம், அவிட்டம், உத்திரம், சித்திரை, உத்திரட்டாதி, ரேவதி, மிருகசீரிஷம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம், விசாகம், இந்த 12 நட்சத்திரத்துக்குமே நல்லா இருக்குது. அனுகூலமான நாளாக பார்க்கப்படுகிறது. தகுதி வாய்ந்த நட்சத்திரங்களாக இருக்குது. ஏப்ரல் 16ஆம் தேதி சாதிக்க நட்சத்திரங்கள் மூலம், உத்திராடம், அவிட்டம், உத்திரம், சித்திரை, உத்திரட்டாதி, ரேவதி, மிருகசீரிஷம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம், விசாகம், இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு நல்ல காரிய அனுகூலம், காரிய வெற்றி இருக்கும் நேர்களே. அடுத்து ராசி பலனை பார்ப்போம். ராசி பலன் பொது பலன்கள் தான், ஒரு நாள் பலன்கள் தான். ஒரு நாள் திருநாள் யாருக்கு எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், அதிர்ஷ்ட நிறம், ராசி, இதெல்லாம் சொல்லிடுவேன், நம்பர்லாம் சொல்லுவேன். பொறுமையாக பாருங்கள். சரியா நேர்களே? வழக்கம் போல் இந்த வீடியோ நான் போடுறேன், தொடர்ந்து போடுறேன். பேராவது கொடுங்க. ஓகே, இப்போ தனுசு ராசிக்கு எடுத்துக்கணும். தனுசு ராசிக்கு சந்திராட்சமம் தான். தனுசு ராசிக்கு 8ல் சந்திரன் வந்துட்டார். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பயனற்ற பேச்சுக்களை குறைச்சிக்கணும். தேவையில்லாமல் பேசாதீங்க. சில விஷயங்களில் அனுபவமாக இருக்கணும். அனுபவமே ஆசான். அதனால் பெரியவங்கள்கிட்ட கேட்டுக்கோங்க, டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. எடுத்தேன் கவிழ்த்தேன் எந்த காரியத்தையும் பார்க்காதீங்க. உயர் அதிகாரிகிட்ட பகைச்சிக்காதீங்க. மேல் அதிகாரிகிட்ட பணிஞ்சு போங்க. உத்தியோகத்தில் மற்றவங்ககிட்ட இணைஞ்சு போங்க. வேலையில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும், அலைச்சல் இருக்கும். சொத்து பிரச்சனைகள், சொந்த சொத்து பிரச்சனைகளில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். யாருக்கிட்ட அவசரப்பட்டு வாக்கு விட்டுறாதீங்க. அரசு தொடர்பான காரியங்களில் விரயம் இருக்கும். கொஞ்சம் அலைச்சலான நாள் தான். எதுவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி டக்குன்னு முடியாது. கொஞ்சம் தாமதமாக தான் இருக்கும். கவனமாக இருங்க. அதிர்ஷ்ட திசை எடுத்துக்கிட்டோம்னா வடக்கு பக்கம் யோகமாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 9ஆம் நம்பரு. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் கலரும், திக் மஞ்சள் கலரை போட்டு போனீங்கன்னா யோகமான நாளாக பார்க்கப்படுகிறது. மூல நட்சத்திரத்துக்கு அணுவும் கை கொடுக்கும். அணுவம் தான் ஆசான். அதை சொன்ன மாதிரி எதுவுமே அணு ரீதியாக போனீங்கன்னா சக்ஸஸ் இருக்கும். பூராடம் அலைச்சல் இருக்கும். அதனால் பார்த்துருங்க. தேவையில்லை அலைச்சலாக குறைச்சிக்கோங்க. உத்திராடம் விரயங்கள் இருக்கும், செலவுகள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஓகே, அடுத்து
மகர ராசி. மகர ராசிக்கு 7ல் சந்திரன். 7ல் சந்திரன் இருக்குது, நல்லதான். போஜன சுகம், சயன சுகம், தனலாபம். கணவன் மனைவி நல்லாயிருக்கும், வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க, நல்லா படுத்து தூங்குவீங்க, நிம்மதியாக இருக்கும். படுத்து தூங்கினா பகலில் தூங்க மாட்டீங்க, இரவு நேர தூக்கம் நல்லா இருக்கும், நல்ல நித்திரை சிறப்பாக இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மகர ராசிக்கு. மகர ராசிக்கு பலன்களை எடுத்துக்கிட்டோம்னா, எந்த ஒரு வேலையும் ஈஸியாக முடிப்பீங்க, கஷ்டமான வேலையும் ஈஸியாக முடிப்பீங்க, சகோதர சகோதரியின் ஆதரவு கிடைக்கும், வாழ்க்கை துணையால் ஒரு மகிழ்ச்சி இருக்கும், கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும், காதலி நிற்கும், தித்திக்கும், சுவைக்கும், சுபகாரிய பேச்சுகள் கைகூடி வரும், வீட்டில் திருமண வரன், திருமண பேச்சு பேசுகிறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும். வியாபாரத்தில் சில நுணுக்கங்கள் சூட்சமங்களை புரிஞ்சுக்கிடுவீங்க. வியாபாரத்தில் வந்து ஒரு நேர்த்தியாக இருப்பீங்க. உத்தியோகத்தில் பொறுப்பு அதிகமாக இருக்கும், வேலையும் நல்லபடியாக முடிப்பீங்க. மனதளவில் ஒரு திருப்தி இருக்கும், கவலைகள்லாம் இருக்காது. மனதாலும் நினைவாலும் செயலாலும் சிந்தனையாலும் சிறப்பாக இருப்பீங்க. நல்லது ஒரு நாளாகவே மகர ராசிக்கு பார்க்கப்படுகிறது. உத்திராட நட்சத்திரத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவான நாளாக இருக்கும், ஆதரவாக இருக்கும். திருவோணம் நல்லபடியாக இருப்பீங்க, சரியா, நல்லது கிட்ட தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தன்னை தயார்படுத்திக்கிட்டு சிறப்பாக இருப்பீங்க. அவிட்டம் ஒரு திருப்தியான நாளாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்து கன்னிக்கு வந்து 11ல் சந்திரன் இருக்கிறாரு, நல்ல அமைப்பு தான். 11ல் சந்திரன் சுய வீட்டிலே இருக்கிறாரு, சரியா. ராசிக்கு ராஜயோகாதிபதி நட்சத்திரத்தில் போகிறாரு. ஸோ நல்ல விதமாக பார்க்கப்படுது. வீட்டுக்கு சொந்த பந்தங்கள் வந்து போவாங்க, கையில் காசு பணம் இருக்கும், சுகப்படுவீர்கள். கன்னி ராசிக்கு நல்லா தாங்க இருக்குது. ஏன்னா சந்திரன் வந்து 11 கூடிய 14ஆம் இடத்துல இருக்கனால லாபம் இருக்கும், மூத்த சகோதரி வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், பிள்ளைகள் வச்சத்தில் நல்லாயிருக்கும், குறிப்பாக பெண் பிள்ளைகள் வச்சத்தில் நல்லாயிருக்கும். வேலைக்கு போகிற பெண்கள், கன்னிராசி பெண்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக இருக்கும், அருமையான நாளாக பார்க்கப்படுகிறது. திட்டமிட்ட காரியங்களை முடிப்பீங்க, எல்லா காரியமும் கைகூடும், பெற்றோருடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கும், பெற்றோருடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க, கடன் சார்ந்த உதவிகள் சாதகமாக அமையும். எதுவும் பேங்கு லோனுங்கன்னு போட்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியும். புதிய நண்பர்களால் ஆதாயம் இருக்கும், உங்கள் கேரக்டர் வைஸ் நல்லா இருக்கும், எல்லாத்துக்கும் இணக்கமாக இருப்பீங்க. வேலை பார்க்குற இடத்துல மற்றவங்களோட ஒத்துழைப்பு இருக்கும், வெளிவட்டாரத்தில் உங்கள் மதிப்பு அதிகம் இருக்கும். குறிப்பாக வந்து அரசியல் கட்சி சேர்ந்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. வியாபாரம், உத்தியோகம், தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். தொழில் வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி மிகச்சிறப்பாக இருக்கும், நல்லபடியாக இருக்கும், சரியா. நல்ல ஒரு நாளாகவே பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு கரால். உத்திரம் நட்சத்திரங்களுக்கு காரியம் கைகூடும். அஸ்த நட்சத்திரம் ஆதாயமான நாளாக பார்க்கப்படுகிறது. சித்திரை நட்சத்திரத்துக்கு லாபம் இருக்கும். மீனராசிக்கு 5ல் சந்திரன். கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும், சரியா. தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மனசில் சஞ்சலம் இருக்கும், தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அதனால் சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க. மற்றவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கும்போது சிந்திச்சு செய்யுங்க. உடன் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் வந்து நல்லபடியாக இருக்காது, அவங்களோட சுய ரூபங்களை புரிஞ்சுக்கிடுவீங்க. இருந்த போதிலும் நீண்ட நாளாக இருந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். வியாபாரம் தொடர்பான அலைச்சல் இருக்கும், சரியா. உத்தியோகம் பார்க்குறவங்க வேலை பார்க்குறவங்ககிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க, வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. இருந்த போதிலும் பல புதுமையான விஷயங்களை ஆர்வமாக செய்வீங்க. சுகம் நிறைந்த நாளாக பார்க்கப்படுகிறது. லாபம் அதிகம் நிறைந்த நாளாக பார்க்கப்படுகிறது, சரியா. லாபமாக இருக்கும், லாபமான நாளாக பார்க்கப்படுகிறது, சிறப்பாக இருக்குது. சில விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறும் நாளாக பார்க்கப்படுகிறது. ரேவதி நட்சத்திரம் கொஞ்சம் ஆர்வமாக இருப்பீங்க, சரி நேரில். அடுத்து நம்ம வருஷப்படி மிதுனத்துக்கு வந்து 2ல் சந்திரன் இருக்கிறார், வளப்பெரிய சந்திரன் இருக்கிறாரு, நல்ல விசேஷம் தான். குடும்பத்தில் ஒரு கலகலப்பாக இருப்பீங்க, சந்தோஷம் அதிகமாக இருக்கும். வெளிமாநில தொடர்பில் இருக்கும், திடீர் அதிர்ஷ்டம் கைகூடும், விபரீத ராஜயோகம் இருக்கும். சந்திரன் ராசிக்கு 8, 9 கூடிய சாரத்தில் 2ஆம் இடத்துல போகிறதுனால தந்தையால் ஒரு சிறப்பு இருக்கும், எதிர்பார அதிர்ஷ்டம் கிடைக்கும், நல்லபடியாக தான் பார்க்கப்படுகிறது. 2ல் சந்திரன் இருக்கிறாரு. இருந்த போதிலும் பணத்தை வந்து பார்த்து செலவு பண்ணணும். செலவுகள் வந்து கூடுதலாக வரும், கவனமாக பார்த்துக்கோங்க. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மிதுன ராசிக்கு செலவுகள் ஒரு பக்கம் இருக்க தான் செய்யும். செலவு விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா, சிக்கனமாக இருந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க, பேச்சு கனிவாக இருக்கும், நல்ல விதமாக பேசுவீங்க. சொந்த பந்தம் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க, உங்களை விட்டு போனவங்களாம் உங்களை நாடி வருவார்கள். எதிர்பாராத செலவுகள் இருக்கும், நெருக்கடிகள் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. பண வரவில் வந்து ஓரளவு ஏற்ற இறக்க இருந்தாலுமே நிலைமையை சமாளிச்சிருவீங்க. வியாபாரம் வந்து சிறப்பாக இருக்கும், சீராக இருக்கும், கொஞ்சம் வேகமாகவும் இருப்பீங்க. உத்தியோகத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகம் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. கொஞ்சம் மற்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் லைட் ப்ளூ. மிருகசீர நட்சத்திரம் ஒரு நம்பிக்கையோடு இருப்பீங்க. திருவாதிரைக்கு நெருக்கடி குறைஞ்சி ஒரு டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருப்பீங்க. புனர்பூசத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. புனர்பூச நட்சத்திரத்துக்கு நல்ல ஒரு நாளாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து
கடகம் ராசியிலே சந்திரன் இருக்கிறாரு. சந்திரன் ராசியில் இருக்கிறது நல்லதான். போஜன சுகம், ஸ்திரீ லாபம், சயன சுகம், நல்ல வாய்க்குருசியாக சாப்பிடுவீங்க. பெண்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பெண்களால் குடும்பத்தில் ஒரு லாபம் இருக்கும். அயன சயன போகம் நல்லா இருக்கும். கணவன் உறவு தித்திக்கும், இனிக்கும், சுவைக்கும். சுபகாரியம் சம்மந்தப்பட்ட காரியங்களும் மலமலம் நடக்கும். அதில் எதுவும் காலதாமதம் இருந்துச்சுன்னா சரியாக போயிடும். கணவன் மணி உறவு நல்லபடியாக இருக்கும். கூட்டுத்தொழில் பங்குச்சந்தையில் சிறப்பாக இருக்கும். சொந்த பந்தங்க விஷயத்தில் நல்லபடியாக இருக்கும். நண்பர்களால் ஒரு ஏற்றம் இருக்கும். சகோதர வழியில் சில சங்கடங்கள் இருக்க தான் செய்யும். சரியாக உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சில அலைச்சல் இருக்கும். வெளிவட்டார நட்பு நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி வாடிக்கையாளர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பண வரவு கையில் பணம் நல்லபடியாக இருக்கும். இருந்தாலும் பணம் வர வேண்டிய பணம் வந்து கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும். இருந்தாலும் உங்களுக்கு கிடச்சிரும். சரியா ஒரு நம்பிக்கையோடு இருப்பீங்க. நல்ல ஒரு நாளாகவே பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் கிரே கலர், சாம்பல் நிறம். புனர்பூசம் கொஞ்சம் காலதாமதமாக இருக்கும். ஆனால் நல்ல யோகமான நாள் தான். ஆனால் கொஞ்சம் டக்குன்னு கிடைக்காது. கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்கும். ஆனால் யோகம் இருக்குது புனர்பூச நட்சத்திரத்துக்கு. பூசம் கொஞ்சம் ஆர்வம் இல்லாமல் இருப்பீங்க. இதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரியாக டல்லாக தான் இருப்பீங்க. ஆயிலிய நட்சத்திரத்துக்கு ஒரு சுமாரான நாளாக பார்க்கப்படுகிறது. ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். அடுத்து துலாம் ராசி 10ல் சந்திரன் கேந்திரத்தில் இருக்கிறார். அருமையான அமைப்பு. பொதுவாக சந்திரன் வந்து கேந்திரத்தில் இருக்கிறார். சூரியனுக்கு கேந்திரத்தில் இருக்கிறதுனால எல்லா ராசிக்குமே ஓரளவு நல்லா தான் இருக்கும். துலாம் ராசிக்கு வந்து நல்லாயிருக்கும். நல்ல அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் கை கொடுக்கும். முயற்சிகளுக்கு பயன் கிடைக்கும். நல்ல ஒரு நாளாகவே துலாம் ராசிக்கு பார்க்கப்படுகிறது. 4ஆம் இடம் வழுக்கிறதுனால தாயாரோட அன்பு இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். நிலபலம் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. வீடு புரோக்கரு இப்படி சொல்லிட்டே போகலாம். இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டமாகவே இருக்கும். அதுபோக வந்து ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க, வண்டி வாகனம் வச்சுருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கால்நடை வச்சுருக்கிறவங்க நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. அனுபவபூர்வமான பேச்சுகளால் நல்ல மதிப்பு இருக்கும். அதாவது அனுபவம் தான் ரொம்ப. உங்கள் பேச்சில் ஒரு அனுபவம் இருக்கும். பேச்சில் ஒரு முதிர்ச்சி இருக்கும். சில பிரச்சனைகளுக்கு திடீர் முடிவு எடுப்பீங்க. அது சாதகமாக முடியும். சொந்த பந்தம் உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு தருவாங்க. அது மனதுக்கு ஒரு திருப்தியை தரும். பிரியமானவர்கள் உங்களுக்கு நக்கம் பக்கத்தில் நெருங்கியவர்கள் வந்து உங்கள் தேவைகளை பூர்த்தி பண்ணுவாங்க. சந்தோஷப்படுவீங்க. அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல ஒரு மதிப்பு இருக்கும். நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் தொட்ட காரியத்தில் ஒரு காரிய அனுகூலம் இருக்கும். முயற்சிகளில் ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும். தைரியமாக இருப்பீங்க. தைரியத்தை வள வச்சுக்கிட்டிங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திரத்துக்கு நல்ல ஒரு மதிப்பான நாளாக பார்க்கப்படுகிறது. சுவாதி நட்சத்திரத்துக்கு திருப்தியாக இருக்கும். விசாகம் ஒரு அனுபவம் கிடைக்கும். அனுபவமே ஆசான். சரி நேயர்களே, ராசி பலனை ஒரு ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கிறேன். சரியா நிறைய சொல்லலாம். ஒரு ராசிக்கு பலனை வந்து ஒரு மணி நேரம் சொல்லலாம். இருந்தாலும் நம்மளுடைய நோக்கம் நிறைய பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரத்தன சுருக்கமாக தான் சொல்லணும். இப்போ வந்து இந்த வீடியோ கட்டத்துக்கு நம்ம முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். குரு பலம் உள்ள நார். எந்த நட்சத்திரத்துக்கு குரு பலம் இருக்குது? நட்சத்திரத்துக்கு குரு பலம் இருக்கிற நட்சத்திரம் தான் யோகமாக, அதிர்ஷ்டமாக, அமுகமாக இருக்கும். அந்த நட்சத்திரம் எந்தெந்த நட்சத்திரம் சார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 7 நட்சத்திரம் வருது. அந்த 7 நட்சத்திரங்கள் இதோ: மூலம், பூராடம், உத்திராடம், உத்திரம், பூரட்டாதி, புனர்பூசம், விசாகம். இந்த 7 நட்சத்திரத்துக்குமே அமர்க்கலமான, அட்டகாசமான, யோகமாக, செமையான ஒரு பட்டாசு கட்ட நாளாகவே பார்க்கப்படுகிறது. மூலம், பூராடம், உத்திராடம், உத்திரம், பூரட்டாதி, புனர்பூசம், விசாகம். நல்லா இருக்குங்க அந்த 7 நட்சத்திரத்துக்குமே. இந்த 7 நட்சத்திரத்துக்காரங்களுக்குமே நல்லது நடந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. ஆமாம் சார், எங்களுக்கு ஏப்ரல் 16ஆம் தேதி ஒரு நல்ல காரியம் நடந்துச்சு, நடந்துச்சு, நான் எதிர்பார்த்து நடந்தது, சாதகமாக இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. அடுத்து மெகா பலமுள்ள நட்சத்திரம். இதுலேயும் ஒரு குவாலிட்டியான நட்சத்திரம். நம்பர் 1 இடத்த பிடிக்கிற நட்சத்திரங்கள் எல்லாத்துலேயும் இருக்குல்ல. நம்பர் 1ன்னு இருக்குல்ல. சூப்பர் ஸ்டார் வெளி உள்ள நட்சத்திரங்கள், மெகா பலன்கள் உள்ள நட்சத்திரங்கள் வந்து ஒரு 5 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 5 நட்சத்திரங்கள் எதுன்னு பார்த்தோம்னா மூலம், உத்திராடம், உத்திரம், புனர்பூசம், விசாகம். 5 நட்சத்திரங்கள். மறுபடியும் சொல்கிறேன். மூலம், உத்திராடம், உத்திரம், புனர்பூசம், விசாகம். இந்த 5 நட்சத்திரத்துக்குமே மெகா யோகமுள்ள நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான நட்சத்திரமாக இருக்குது. சரி நேயர்களே, இப்போ வந்து 16/4/2024 செவ்வாய்க்கிழமை சித்திரை 3ஆம் தேதி எப்படி இருக்கும்னு 5 பலன்கள் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். எல்லாம் வல்ல இறைவன் இந்த 7 ராசி நேயர்களுக்கும் தனுசு, மகரம், கன்னி, மீனம், மிதுனம், கடகம், துலாம் ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும், சில ஐஸ்வர்யத்தையும், சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களையும் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.